தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பல்வேறு குற்றச்சாட்டுகளை கே பழனிசாமி மீது சி.வி. சண்முகம் அடுக்கடுக்காக முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஒரு குடும்பத்தின் பிடியில அதிமுக இருக்கு, பாமகவோட தயவால் தான் 31 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது என்பது போன்ற விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை இன்னமும் தீரவில்லை என்றுதான் தெரிகிறது. டிவிஎஸ் சொல்வதில் ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. தோல்விக்கான காரணங்கள் ஆராயப்பட வேண்டும் என்பது. அது எல்லா கட்சியும் அப்படி அந்த நடவடிக்கை எடுக்கும். திமுக அந்த நடவடிக்கை எடுப்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அதிமுக அந்த ஸ்டெப் இன்னும் பொலிட்டிக்கல் ஸ்டெப்பு, பெரிய ஸ்டெப் அது இன்னும் எடுத்தே வைக்கல. மற்றபடி பாமக தயவால் தான் அதிமுக ஜெயித்தது என்றால் ஓரளவுக்கு அது உண்மைதான். பாமக ஓட்டு வங்கி இல்லாமல் சில தொகுதிகளிலே வெற்றி வாசப்பட்டிருக்காது. பாமகவுக்கு அதிமுக ஓட்டு வங்கி உதவி செய்திருக்கும், அதையெல்லாம் நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் டிவி சொல்கிற அந்த ஒரு குடும்பத்தின் பிடியில் அதிமுக என்பது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகன் மிதுனை கூறுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் ஏற்கனவே 2019 காலத்திலிருந்தே அதிமுகவிலே மறைமுகமாக அதிமுக அரசியலிலே இருந்தார், அதை மறுப்பதற்கில்லை. 2021 தேர்தலில் அவரது பங்களிப்பு இருந்தது. இப்போது அவரை நேரடியாகவே கட்சிக்குள் கொண்டு வரலாம் என்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதை முன்ஜாக்கிரதையாக அதை சிவிஎஸ் சொல்லி வைக்கிறார். மற்றபடி அவரது கருத்து திமுக அதிமுக இணைந்து ஆட்சியை பிடிக்க முயற்சித்தன, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஜானகி அம்மாளுக்கு மந்திரி சபையில மெஜாரிட்டி இல்லாத போன போதே ஆரம்பி அவர்கள் கலைஞரை சந்தித்து ஆதரவு கேட்டார். எல்லாம் 1988 இருந்தே அந்த முயற்சி நடக்கத்தான் செய்கிறது. ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை என்றான பிறகு மாற்று கட்சிகள் இணைந்து அரசியல் ரீதியாக ஒரு முயற்சி எடுத்து மாற்று அரசை அமைக்க முயற்சிப்பதெல்லாம் ஒன்றும் பெரிய புதுமையெல்லாம் கிடையாது. மத்திய அரசுல எத்தனையோ அப்படியான முயற்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கொள்கை ரீதியாக ஒன்று கொண்டு எதிரான கட்சிகள் கூட ஒரே கூட்டணி அரசியலை பங்கெடுத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். எனவே திமுக அதிமுக இணைந்து ஒரு அரசை ஏற்படுத்த முயற்சித்தது என்கிற அந்த குற்றச்சாட்டு அது பொருத்தமான குற்றச்சாட்டு அல்ல. அப்படி முயற்சித்திருந்தாலும் அதுல தவறு இல்லை என்பதுதான் எனது பார்வை. ஆனால் கண்டிப்பாக தேர்தல் தோல்வி குறித்து ஒரு கட்சி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொள்ளாவிட்டால் மூத்த தலைவர்கள் மத்தியிலே அதிருப்தி ஏற்படும். அப்படி அதிருப்தி ஏற்பட்ட எத்தனையோ தலைவர்கள் சனிக்கிழமை தாவேக்காவில் இணைவதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். டிவிஎஸ் அந்த ரூட்டில் பயணம் போவதற்கு இன்னமும் தயாராக இல்லை, அது தெரிகிறது. ஆனால் அந்த ரூட்டிலே நாளைக்கு பயணம் போக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்தி விடுவாரோ எடப்பாடி பழனிசாமி என்கிற கவலை அவருக்கு இருக்கிறது. தொடர்ச்சியான நிகழ்வுகளை அதிமுக கட்டுப்படுத்த தவறுகிறதோ என்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்து விட்டது. சட்டசபையிலேயே 2 பிரிவுகளாக பிரிந்ததாகட்டும், சனிக்கிழமை தோறும் பனையூர் அலுவலகத்திற்கு சென்று இணைவதாகட்டும், இப்படி வெளிப்படையாக பேசுவதாகட்டும், இவை அத்தனையையும் கட்டுப்படுத்த தவறுகிறதா அதிமுக அல்லது அதிமுக தலைமை? கண்டிப்பாக கட்டுப்படுத்த தவறுகிறது. நீங்கள் கூறுவது மிகவும் சரி. பொலிட்டிக்கல் எரோஷன் என்பது கீழ்மட்டத்திலே அரிப்பு இருக்கும், கண்ணுக்கே தெரியாமல் போய்விடும். டிவிஎஸ் மாதிரி மூத்த தலைவர்கள் நமக்கு மேல்மட்டமாக தெரிபவர்கள், அவர்கள் பேச்சுதான் மீடியாக்களிலே வரும். ஆனால் கீழ்மட்டம் தானாகவே கரைந்து போய்விடும். மேல்மட்டத்திலே ஒற்றுமை இல்லை என்று தெரியும் போது கீழே இருப்பவர்கள் மாற்று சிந்தனையோடு இருப்பார்கள். அவர்களுக்கு அரசியல் ரீதியாக முன்னேற்றம் தேவை. உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, அதிலே பதவிகளிலே போட்டு ஜெயிக்க வேண்டும் என்கிற பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், பேரூரிலும், ஒவ்வொரு கிளைக்கழகத்திலும் அவரவர்களுக்கு என்று அரசியல் அபிலாஷைகள் இருக்கும். அதற்கு தாவேகா ஏற்ற இடம் என்று நினைத்தால் அவர்கள் அந்த தாவேகா கட்சியை நோக்கி போகும்போது அந்த எரோஷனை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை மேலிடத்துக்கு இருக்கிறது. இந்த இடத்துல மேலிடம் என்பது கண்டிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான். அதை செய்ய அவர் தவறுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சரியாக சொன்னபடி 1 மாதம் ஆகிவிட்டது. இன்னமும் தேர்தல் தோல்வி குறித்து பொதுவெளியில விமர்சனம் வைப்பதே ஒரு வகையில் பார்த்தால் ஆரோக்கியமானது இல்லை. ஆனால் அந்த விமர்சனம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் அதற்கான காரணம் யார் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்படித்தான் பொது சிந்தனை அப்படித்தான் வரும். என்ன செய்ய வேண்டும் திரு ஷியாம் அதிமுக? என ஒரு பக்கம் தாவேகா அரசை, திமுகவை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தன்னுடைய கட்சியையே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு இது இந்த மாதிரி பொதுவெளியில் பேசாமல் இருக்க செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் அதிமுக? அதிமுகவின் தலைமை யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது தமிழ்நாடு அரசியல் என்பது அது 3 கட்சிகள் பங்கு பெறுகிற ஒரு பெரிய களம். ஒன்று தாவேகா ஆளுங்கட்சி, 2வது திமுக பிரதான எதிர்கட்சி, 3வது அதிமுக இன்னொரு எதிர்கட்சி. இதை மீண்டும் 2 அணியாக சுருக்கி பார்ப்பதே அது சரியாக வராது. அதாவது இது பைபோலார் என்கிற நிலையை தாண்டி விட்டது, நமக்கே நன்றாக தெரிகிறது.
அப்படியான சூழ்நிலையில் அதிமுக இன்னமும் நமக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் போட்டி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களே அவ்வாறுதான் நேற்று கூறினார். அதெல்லாம் பொருத்தமற்றது. தாவேகா என்கிற கட்சி, அந்த கட்சியின் டாமினேஷன், அதை கண்டிப்பா அதிமுக முதலில் அக்னாலேஜ் செய்ய வேண்டும். தாவேகா கட்சி தவறுகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களில் ஈடுபட வேண்டும். அதற்கு முன்னதாக சுய பரிசோதனைக்கான ஏதாவது ஒரு அமைப்பு, குறைந்தபட்சம் ஒரு இணையதளத்தை தொடங்கி அதிலே கட்சிக்காரர்கள் சுதந்திரமா கருத்து பரிமாறலாம் என்று கூட அவர்கள் அந்த முயற்சி கூட எடுக்கவில்லை. எனவே இந்த குமுறல்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். டிவிஎஸ்க்கு மீடியா வெளிச்சம் இருக்கிறது, குமுறலை வெளிப்படையாக காட்டுகிறார். ஆனால் கீழே இருக்கிறவர்கள் அவர்கள் தானே அதிமுகவின் உயிர் நாடி. அதிமுக என்பது தொண்டர்களின் கட்சி தானே. அந்த தொண்டர்கள் சொல்லாமல் கொள்ளாமல் வேறு கட்சிக்கு போவதும் தவறாகிவிடும், அல்லது நமக்கு எதுக்கு அரசியல் என்று ஒதுங்கி விட்டாலும் அதுவும் பெரிய ஆபத்தாகிவிடும். அதிமுக என்கிற கட்சி கரைவது என்பது தமிழ்நாடு அரசியலுக்கு நல்லதல்ல. நன்றி திரு ஷியாம். இணைப்பில் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.